ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் இன்றைக்கி ஆடிக்கூழ் காய்ச்ச போகிறோம். எங்களோட ஃப்ரோவன் குரூப்பில் ஆடிக்கூழ் காய்ச்ச போகிறோம். அதுக்கு இது சிவத்தப்பச்சி அரிசி ஊற விட்டு அரைச்சி எடுத்தம்மா. அதில் 2 மீசக்கரண்டி அரிசி மாவும் 1.5 மீசக்கரண்டி அப்படி உளுத்தம் மாவும் போட்டு இதுக்குள்ளே கொஞ்சமாக உப்பும் போட வேணும். உப்பும் போட்டேன்னா நடுபடையில் வீடியோவில் உப்பும் போட்டு தான் கலந்துக்கிறேன். இடியப்ப பதத்துக்கு குழச்செடுக்கணும். சுடுதண்ணி விட்டுருக்கிறேன் பாருங்க. தண்ணியை அளவாக விட்டு இடியப்ப பதத்துக்கு நல்லா இறுக்கமாக குழச்செடுக்க வேணும். சூடு கொஞ்சம் மாறிட்டு தனி கையாலேயே குழச்செடுக்கலாம். உருண்டை பிடிக்க உதிர்ந்து கொட்டுண்டாமல் இருக்க வேணும். அதுக்கு இந்த மாவை நல்லா குழச்செடுக்க வேணும். இன்னும் சூடாக தான் இருக்குது. நல்லா அப்படி அமர்த்தி குழச்செடுக்க வேணும். பாருங்க அப்படி வந்திருக்குன்னு சொல்லி. பயிரங்கால் அவிஞ்சு கொண்டே இருக்குது. அவியட்டும். ஆக கரைய விடக்கூடாது. பிறகும் நாங்கள் இந்த கூழுக்குள்ளையும் போட்டு அவிய விடத்தானே வேணும். ஓரளவாக அவிய வேணும். இப்படி சின்ன சின்ன உருண்டியலை இப்படி கையில் எடுத்து சின்ன சின்ன உருண்டியலை கையில் 2 கைக்கு நடுவில் வச்சு இப்படி உருட்டி எடுக்க வேணும். இது கொஞ்சம் இறுக்கமாக இருக்க வேணும். நாங்கள் உருட்டி எடுக்கிறது கொஞ்சம் இறுக்கமாக இருக்க வேணும். இப்படி உருண்டியை உருட்டி எடுத்து போட்டு சில பேர் என்ன செய்கிறேன்னா இந்த கையால் அமர்த்தி விடுறது. சப்பியை அமர்த்தி போட்டும் போடலாம். நான் இன்றைக்கு உருண்டையாக தான் போட போகிறேன். உருண்டையாக்கிட்டு இதை தனியாக அவிச்சு போட்டும் போடலாம் கூழுக்குள்ளே. இல்லாது அந்த நாங்கள் பனங்கட்டியோடு சேர்த்து இதை அவிக்கலாம். பனங்கட்டி தண்ணியில் இதை அவிச்சும் எடுக்கலாம். அவிச்சு எடுத்துட்டு அதுக்குள்ளே மாவை ஊற்றி அப்படியே கரைக்கலாம். நான் இன்றைக்கு இதை பனங்கட்டியில் முதலே பனங்கட்டி தண்ணியில் அவிய விட்டுட்டு மாவை கரைச்சி அதுக்குள்ளே ஊற்ற போகிறேன். எல்லா உருண்டையிலும் ஒரே அளவில் இருந்தால் நெல்லம். ஆனால் அப்படி சில நேரம் வராது. உருண்டைக்கோ வண்டோ வர மாதிரி வந்துடும். நாங்கள் இவ்வளோ எடுக்கிறோம்ன்றதை பொறுத்து தான் இந்த உருண்டைன்ற சைஸ் வரும். நான் கொஞ்சம் கைக்கு எண்ணெய் பூசினான். எண்ணெய் பூசிட்டு உருட்ட ஈஸியாக இருக்குதுமா ஒட்டாமல். இது பனங்கட்டி பனங்குட்டான் அப்படி தான் சொல்கிறது. பனங்கட்டி பனங்குட்டான் குட்டியான பனங்கட்டி தான் கிடைச்சது எங்களுக்கு. 4 சின்ன தான் கிடைச்சிருக்குது. நீ இதை மேலே இருக்கிற ஓலையை எடுத்து போட்டு மறுக்கா சூடாக்கி எடுக்க போகிறேன். அடுப்பில் கொஞ்சம் தண்ணியை விட்டு கரைச்செடுக்கல. அந்த ஓலையத்தை நம்ம எடுத்து ஒன்று ரெண்டு இல்லை கழுவி போட்டு
பனங்கட்டி கரைச்ச தண்ணி இவ்வளவுதான். உப்பு போடுறேன். கொஞ்சம் இனிப்பு சாப்பாடு செய்யக்கு எப்பவும் கொஞ்சமாக உப்பு போட வேணும். அப்போ தான் அந்த இனிப்பு சுவையை எடுத்து கொடுக்கும். பனங்கட்டி இவ்வளவும் காணாது, நாங்கள் சீனியும் போட போகிறோம். இது ஊறவுக்கு அரைச்ச அரிசிமா. வறுக்கக்கூடாது. இந்த அரிசிமா கூழுக்கு ஒரு நாளும் அரிசிமாவை வறுக்கக்கூடாது. இடிச்சோ அல்லது கிரைண்டரில் அரைச்சோ உடனே எடுத்து அந்த பச்சை மாவில் தான் கூழ் காய்ச்சிறது. சிவப்பரிசி, சிவத்தப்பச்சை அரிசி தான், தீட்டின சிவத்தப்பச்சை அரிசி இது. அதோட தனி உளுந்து, வறுத்து அரைச்ச உளுந்து, அந்த உளுத்தம்மாவிலும் 2-3 கரண்டி போட வேணும். வாசத்துக்கும் கொஞ்சம் திக்காயுமாக்கம் கூழே, அதுக்காண்டி தான் உளுத்தம்மா போடுறது. பாருங்க, இந்த ரொட்டி இவ்வளவு தான் வந்தது, இவ்வளவு காணும் உங்களுக்கு. இங்கால அந்த பனங்கட்டி கரைச்ச தண்ணி கொதிச்சு கொண்டு இருக்குது. அதுக்குள்ளே போட்டு இந்த உருண்டையில் அவிக்க போகிறோம். இது மாத்தானே அவிஞ்சு வரணும். நல்லா அவிஞ்சாதான் கரியாமல் இருக்கும். தண்ணி கொதிச்சா பிறகுதான் இந்த மா உருண்டையில் போட வேணும். முதலில் தண்ணி கொதிக்காமல் போட்டால் மா எல்லாம் அந்த களியாக வந்துடும். உருண்டையாக தனித்தனியாக தெரியாது. இது நல்லா அவியட்டும். ஒரு 5-10 நிமிஷம் அவிய வேணும் இந்த உருண்டையால். மூடி விட்டுருக்கிறேன். அதில் எடுத்து வச்சிருக்கிற அரிசி மாவும் உளுத்தம்மாவையும் கலந்து வச்சிருக்கிறேன். அதுக்குள்ளே பால், தேங்காய் பால், பட்டிப்பால் தான் எங்கள்கிட்ட இருந்தது. அதனால் நாங்கள் அதில் தண்ணி விட்டு நல்லா கலந்து போட்டு இதுக்கு விட்டு இந்த மாவுக்குள்ளே ஊற்றி மா கட்டிப்படாமல் கரைக்க வேணும். மாவில் கட்டியல் இருக்கக்கூடாது. இந்த இது காணாது தேங்காய் பால். நாங்கள் இன்னும் தண்ணியும் விட போகிறோம். தண்ணியும் விட்டு நல்லா கரைச்சி எடுக்க வேணும், கட்டியல் ஒன்றும் இல்லாமல். பெட்டி தேங்காய் பால் கொஞ்சம் திக்கானது தானே, நல்லா இருக்கும். இந்த ஆடிப்பூ காய்ச்சறதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, நான் தண்ணி விடுறேன். இது கொஞ்சம் நல்ல தண்ணியாக இந்த மாவை கரைக்க வேணும். நல்ல தண்ணியாக கரைச்சா தான் மா அவிஞ்சு வரத்தானே வேணும். தண்ணி கூட விட்டு தான் அவிச்சிடுவேன். இது அவிக்க வச்சுட்டேன். எடுத்து பாருங்க, அவிஞ்சிட்டு பனங்கட்டி தண்ணியில் இந்த உருண்டை அவிஞ்சிட்டுது. இதுக்கு நான் கொஞ்சம் சுடு தண்ணி விட்டுருக்கிறேன். விட்டுட்டு கரைச்சி வச்சு அந்த அரிசி மாவை அப்படியே இதுக்குள்ளே ஊற்றுறேன். பாருங்கோ, கிண்டி கொண்டே இருக்க வேணும், கைவிடாமல் கிண்டி கொண்டே இருக்கணும். கிண்டாமல் விட்டால் கீழே அந்த அடி பிடிச்ச மாதிரி வந்துடும். ஒரு இடத்துலையே ரெண்ட மாதிரி வந்துடும். இது கொஞ்சம் அவிய விட்டு பனங்கட்டி கொஞ்சமாக தான் இருந்தது. அதால் நிறமாக வரே இல்லை, கூழ் நிறமாக எங்களுக்கு வரே இல்லை. ஆனால் கூழின் டேஸ்ட் நல்லா இருந்தது. சீனி போடுறேன். இனிப்புக்கு தேவையான அளவு சீனி. பனங்கட்டியில் இருந்த இனிப்பு காணாது, அதால் தேவையான அளவு சீனி போட்டிருக்கிறேன். இனிப்பு உங்களோட விருப்பம், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். நாங்கள் கிளறாமல் விட்டால் இப்படி வந்துடும். அகப்பையில் பார்த்துருப்பீங்க, இப்போ இந்த களி மாதிரியே வந்துடும். அடிக்கடி கிளறிக்கொண்டே இருக்க வேணும். நாங்கள் முதல்ல இந்த பனங்கட்டி தண்ணிக்க போட்டு அவிச்ச உருண்டையை எடுத்து வச்சுட்டு
பிறகும் போடலாம் கடைசியிலும். அது அவிஞ்சிட்டது தானே, பிறகும் போடலாம். நாங்கள் அப்படி இன்றைக்கு செய்யல. இதுக்குள்ளேயே இந்த மாவை ஊற்றி அப்படியே கலக்கிறோம். ஆனால் உருண்டைகள் எல்லாம் அப்படியே இருந்தது, கரையே இல்லை. அவிஞ்சபடியாக லேசில் கரையாது. சில ஆக்கள் பயறையும் இதுக்கையே போட்டு அவிக்கிறவ. ஆனால் நாங்கள் பயறை புறம்பாக தான் அவிச்சு வச்சிருக்கிறோம். பயறை நல்லா குழைய அவிக்கக்கூடாது. இதுக்குள்ளேயும் பேருந்து போடைக்குள்ள சூட்டோட கொஞ்சம் அவியும் தானே. அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுருக்க வேணும். அடுப்பை கூட்டி விட்டு டப்பண்டு இது தண்டு திக்கா வாரது நெல்லம் இல்லை. பாருங்க, பயறு போட்டிருக்கிறேன். நல்லா ஓரளவாக அவிஞ்சு வந்துட்டுது பயறு. கரையாமல் முழு முழு பயராக இருக்க வேணும் சாப்பிடக்க. அப்போ தான் நல்லா இருக்கும். அந்த கூழ் ஒரு இது குடிக்கல அந்த பயறு பல்ல கடிபடணும். தேங்காய் பாலில் தான் மா கரைச்சி விட்ட நாங்கள் இன்னும் ஒரு பெட்டிப்பால் விட போகிறோம். இது தேங்காய் சொட்டு கொஞ்சம் கொஞ்சம் அவிஞ்சு வந்தால் நல்லா இருக்கும். ஒவ்வொரு தரக்கும் ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும். சில பேர் இறக்குற நேரம் போடுவினம். இது கொஞ்சம் இந்த கூழோடு சேர்ந்து அவிஞ்சால் வித்தியாசமான ஒரு டேஸ்டாக தான் இருக்கும். பெட்டிப்பால் விடுறேன். முதலே பாலை விட்டுடக்கூடாது. இங்கே பாருங்கள், இந்த பெட்டி பால் தான் 250 மில்லி லிட்டர். இது முதலே கணக்க பாலை விடக்கூடாது. அந்த திக்காக்கிடும். முதலே அவியாது. மாவை அவிய விடாமல் உடனே திக்காக வந்துடும். அது நெல்லம் இல்லை. முதல் நீங்கள் கப்பி பாலில் அல்லது பெட்டி பால் என்றாலும் அதில் தண்ணியை நல்லா கலந்து அதில் தான் மாவை கரைக்க வேணும். திக்கான பாலில் கரைக்கக்கூடாது. திக்கான பாலை இப்படி ஓரளவு அவிஞ்சு வந்த பிறகு தான் இந்த பாலை விட வேணும். இப்போ மா அவிஞ்சிட்டுது. மா நல்லா அவிஞ்சிட்டுது. நாங்கள் இப்போ விட்ட தேங்காய் பால் ஓரளவு கொதித்து வரும் வரையும் வச்சுருந்தா சரி. அடிப்பிடிக்க விடாமல் அப்படியே கையால் கிண்டி கொண்டே இருந்தால் சரி. டப்பண்டு கீழே கட்டியாக வந்துடும். நாங்கள் கிளறாமல் விட்டால் கீழே டப்பண்டு கட்டியாக வந்துடும். இது சீரகம், மிளகு, ஏலக்காய் மூண்டையும் வறுத்துட்டு நல்லா பொடியாக்கி இருக்கிறேன். ரெண்டு தேக்கரண்டி அளவு போட்டிருக்கிறேன். உங்களோட சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை கூட்டி குறைச்சி போடலாம். சீரகம், மிளகு நல்லா இருக்கும். வறுத்து போட்டு போட அதுண்ட வாசனை அப்படி ஒரு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். சாப்பிடவும் நல்லா இருக்கும் கூழும். பாருங்க, நல்லா இறுக்கமாக வந்துட்டுது. கூழ் பதத்துக்கு வந்துட்டுது. தேங்காய் சொட்டும் கொஞ்சம் அவிஞ்சு வந்துட்டுது. அந்த உருண்டை அப்படி கேட்கல. அந்த மாவில் உப்பும் போட்டேன்னா அது எடுபடை இல்லை.
உருண்டையாக்கி அந்த குழைச்ச மாவில் உப்பும் கொஞ்சம் போட்டு தான் குழைச்சேன். நான் குழைக்க வேணும், நானும் போட்டு தான் குழைச்சேன், போட்டு தான் குழைக்க வேணும். இல்லாத அந்த உருண்டை ஒரு டேஸ்ட் இல்லாமல் ஒரு சுவை இல்லாத உருண்டையாக தானே இருக்கும். இப்போ கூழ் காய்ச்சி முடிஞ்சுது, நாங்கள் சாப்பிட போகிறோம். இந்த கூழ் சுட சுட குடித்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஆறினா கொஞ்சம் முறுக்கமாயும் வந்துடும். ஆறினா பிறகு சாப்பிட பெருசாக டேஸ்ட்டும் இருக்காது. இதுக்கு மேலே நான் கொஞ்சம் பயறு எடுத்து வச்சுருந்தேன். நான் அவிச்ச எல்லா பயிரையும் நான் போட இல்லை, கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். நான் மேலே அப்படி தூவி விடுறதுக்காண்டி தேங்காய் சொட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கோ, ஆடிக்கூழ் ரெடி ஆகிட்டுது. நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் ஆடிப்பிறப்புக்கு இப்படி கூழ் இது சாப்பிடுங்கோ. பாருங்கோ, நாங்கள் சாப்பிட போகிறோம். இவ்வளவு நேரமும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நீங்களும் இப்படி ஆடிக்கூழ் செய்து சாப்பிடுங்கோ. இந்த ஆடிக்கூழ் நல்ல சுவையாக இருந்தது, நல்ல ஒரு டேஸ்டான சாப்பாடு. ஆனந்தம் தோழர்களே, கூடி பனங்கட்டி கூழன் குடிக்கலாம், கூழ் கட்டி தின்னலாம் தோழர்களே. ஆடி பிறப்புக்கு நாளை விடுதலை, ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே. நாங்கள் சாப்பிட போகிறோம். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு சுவையான சாப்பாட்டோட நாங்கள் சந்திப்போம். பச்சை அரிசி எடுத்து தெள்ளி வாசப்பருப்பை அவித்து கொண்டு நலமாவை பதமாய் வறுத்தெடுத்து வேண்டிய தேங்காய் உடைத்து துருவிய வேலூரில் சர்க்கரையும் கலந்து தோண்டியில் நீர் விட்டு மாவை அது கொட்டி சுற்றி குழைத்து திரட்டி கொண்டு வில்லை வில்லையாக மாவை கிழித்தட்டி வெள்ள கலவையை உள்ளே இட்டு பல்லு கொழுக்கட்டை அம்மாவி பாடே பார்க்க பார்க்க பசி தீர்ந்திடுமே. கூடி பிறப்புக்கு நாளை விடுதலை, ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே. கூடி பனங்கட்டி கூழ் குடிக்கலாம், கொழுக்கட்டை கிண்ணலாம் தோழர்கள்.